இது வந்து பார்த்தீங்கன்னா 11 கேவி ஹச்டி பேனலு. இதில் வந்து ஏபிபி ரிலே தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே வந்து REJ601 பார்த்தோம். இப்போ வந்து வேறு சீரீஸு ஏபிபி மேக்கு REF615. இதில் ஜென்ரல் செட்டிங்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் உள்ளே போயிட்டு சேம் அதே மாதிரி செட்டிங்ஸு குரூப் வந்து எடிட் பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணி கரண்ட் ப்ரொடக்ஷன் வந்து எனபிளில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இன்ட்ரெஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாமே எனபிளில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எர்த் ஃபால்ட்டு அது ஹை செட்டிங்ஸு. இது வந்து எர்த் ஃபால்ட்டு லோ செட்டு, கர்வ் டைப்பு. இது வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷனில் இவ்வளோ தான் வந்து எனபிளில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் ப்ரொடக்ஷனு. இது வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் வந்து அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். எதுவுமே வந்து 11 கேவியில் வந்து ஆனில் இல்லை. எல்லாமே ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃபில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ப்ரொடக்ஷன் இதில் வந்து இருக்குது. ஃப்ரீக்வன்சி ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே வந்து ஆனில் இல்லை, எல்லாமே ஆஃபில் இருக்குது. நமக்கு வந்து வேணும்னா வந்து ஆன் பண்ணிக்கலாம். இன்கமர் பேனலாக இருந்தால் ஆன் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு வந்து அவுட் கோயிங் பேனல் தான். அதனால் வந்து எல்லா ப்ரொடக்ஷன் வந்து ஆஃபில் இருக்குது.